கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமாக இருக்கும் நல்லதங்காள் வரலாற்றை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரியை ஆண்டு வந்தார் ராமலிங்க மகாராஜா. இவருடைய மனைவி பெயர் இந்திராணி. இவருக்கும் இந்திராணி திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பேறு கிடைத்தது. இந்த தம்பதிக்கு பிறந்த 2 குழந்தைகளில் மூத்த குழந்தையின் பெயர் நல்ல தம்பி, இளைய குழந்தை நல்ல தங்காள். இந்த 2 குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர். மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தவுடன் தான் உயிரோடு இருக்கும் போதே நல்ல தம்பிக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த அரசனின் மகள் மூலி அலங்காரியை தன் மகன் நல்ல தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்த 10வது நாள் நல்ல தங்காளின் தாய் இந்திராணி இறந்து விட்டார். மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற வருத்தத்திலும் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்து விட்டார். தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்ல தங்காளின் அண்ணன் நல்ல தம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். குறிப்பிட்ட வயதை எட்டியவுடன் தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்ல தம்பி மானாமதுரையின் அரசன் காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்ல தங்காளை திருமணம் செய்து வைத்தார். தங்கையின் திருமணத்திற்கு தாய் வீட்டு சீதனமாக எண்ணற்ற பரிசு பொருட்களை கொடுத்தார் நல்ல தம்பி. தங்கத்தினாலான நகைகள், வெள்ளியினாலான பூஜை பொருட்கள், வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள் என்று நல்ல தம்பி கொடுத்த சீதனம் ஏராளமாகும். நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி கொடுமைக்காரியாவாள். மிகுந்த கெட்ட எண்ணம் கொண்டவள். தங்கைக்கு நல்ல தம்பி கொடுத்த சீதனத்தை கண்டு தன் கணவனின் சொத்தில் பாதியை அவள் அபகரித்துக் கொண்டு போகிறாளே என்று எண்ணி நல்ல தங்காள் மீது மிகுந்த வெறுப்படைந்தாள் மூலி அலங்காரி. திருமணம் முடிந்து நல்ல தங்காள் காசிராஜனுடன் மானாமதுரைக்கு புறப்பட்டார். கலங்கிய கண்களுடன் பிரிய மனமில்லாமல் மானாமதுரைக்கு நல்ல தங்காளை வழி அனுப்பி வைத்தார் நல்ல தம்பி. நல்ல தங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண்கள் 3 பெண்கள். பிள்ளை குட்டிகளுடன் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். ஆனால் இதெல்லாம் அதிக காலம் நீடிக்கவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. சில காலமாக மானாமதுரையில் மழை இல்லாமல் போனது. அதனால் வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள். பட்டினியால் தவித்தார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. மக்கள் பலரும் பசியினால் இறந்து போனார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் பசியால் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் தானியங்களையும் மக்களுக்கு கொடுத்து உதவி செய்தார். தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைத்ததா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் தினமும் சாப்பிட்டு வந்தார். கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின. உணவின்றி மக்கள் மீண்டும் அடிந்தனர். காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடித்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்ல தங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டார்கள் என்று நினைத்தாள். காசிராஜனையும் தன்னுடன் அழைத்து சென்று விடலாம், அப்போது வறுமையில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்ல தங்காள். காசிராஜன் நல்ல தங்காள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். அழையா விருந்தாளியாக சென்றால் ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். நீ போக வேண்டாம், கஷ்டம் வருவது சகஜம்தான், அதை நாம் தாக்கு பிடித்து நிற்க வேண்டும் என்று காசிராஜன் தன் மனைவி நல்ல தங்காளிடம் பலவாறு சொன்னான். ஆனால் காசிராஜன் சொன்னதை நல்ல தங்காள் கேட்கவில்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லி அழுதாள். இதற்கு மேல் நல்ல தங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்ல தங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகளும் ஆசையாசையாய் புறப்பட்டனர். நல்ல தங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டை நோக்கி நடந்து சென்றாள். காடு மேடு கடந்து நல்ல தங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றார்கள். அப்போது நல்ல தங்காலுக்கு வழி தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தடியில் குழந்தைகளுடன் இளைப்பாறினாள். குழந்தைகள் பசி பசி என்று அழுது கொண்டே இருந்தன. அதை கண்டு நல்ல தங்காலும் கதறி அழுதாள். நல்ல தங்காலின் அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் சிலர் ஓடி வந்து நல்ல தங்காலிடம் என்ன ஆயிற்று என்று விசாரித்தனர். தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யாரென்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்ல தங்காலை பார்த்தவுடன் வேடர்களின் தலைவன் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர்களின் தலைவனாக இருந்தது நல்ல தங்காலின் உடன் பிறந்த அண்ணனான நல்ல தம்பிதான். காட்டு புலி ஒன்று ஊர் மக்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில்
கோபத்தில் வந்திருந்தார் நல்லதம்பி. தன் நிலையை கண்டு கதறி அழுத அண்ணனிடம் நடந்ததையெல்லாம் விவரித்தாள் நல்லதங்காள். இதை கேட்டதும் நல்லதம்பி, தங்கையே, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. வேலை முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதலில் பசியால் வாடும் உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ. அங்கே உன் அண்ணி உனக்கு வேண்டிய உணவெல்லாம் தருவாள் என்று சொன்னார் நல்லதம்பி. நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள். அண்ணா, நீயும் என்னுடன் வா என்று அண்ணனை அழைத்தாள். நல்லதங்காள், நான் சொல்வதை கேள். நீ முதலில் போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள். நான் என் வேலையை முடித்துவிட்டு பின்னால் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுவேன். உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லதங்காலும் அண்ணன் வீட்டிற்கு அரை மனதுடன் புறப்பட்டாள். மூலி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற ஒரு தம்பி இருந்தான். இவன் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் காட்டில் நடந்தவற்றையும் தன்னுடைய சகோதரியிடம் அவசர அவசரமாக வந்து கூறினான். இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அடடா, நல்லதங்காள் மறுபடியும் அரண்மனைக்கு வருகிறாளா? திருமணம் முடித்து செல்லும் போது என் கணவரின் பாதி சொத்தை அபகரித்து சென்றவள் இப்போது மீதம் இருப்பதையும் கொண்டு போக வந்துவிட்டாளே என்று எண்ணினாள். உடனே அரண்மனையில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் பாதாளத்தில் ஒரு அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள். அரண்மனை வாயிலை அடைத்துவிட்டு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை அடைந்தாள் நல்லதங்காள். அரண்மனை வாயில் அடைத்திருப்பதைக் கண்டு இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். கதவிற்கு அருகில் சென்றதும், அண்ணி, கை கால்கள் எல்லாம் வலிக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள். கதவை திறங்கள் அண்ணி என்று நல்லதங்காள் கதவை தட்டினாள். ஆனால் மூலி அலங்காரி கதவை திறக்கவில்லை. பின் நல்லதங்காள் அழுது கொண்டே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவு திறக்கட்டும் என்று கதறி அழுதாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது. உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மூலி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர். ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள் நல்லதங்காள். உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன். காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் நல்லபடியாக படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அரண்மனையில் அனைவரும் விரதம் இருக்கிறோம். அதனால் இங்கு எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் கூறினாள். இதை கேட்டதும் நல்லதங்காள், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன். ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்கள். கொஞ்சம் அரிசியாவது கொடுங்கள். அதை வைத்து நான் என் குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள். மூலி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து, உனக்கு தெரியாதா? எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம். விளைச்சலே இல்லை. அரிசிக்கு நான் எங்கே போவது? சற்று பொறு, கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன். அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொடு என்று சொல்லி கேழ்வரகு கொண்டு வர பணிப்பெண்ணை அனுப்பினாள். அதன் பிறகு இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு. முடிந்தால் அதை கொண்டு அவள் சமைக்கட்டும் என்று கூறினாள். அந்த பணிப்பெண்ணும் நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடுத்தாள். எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்லதங்காள். ஆனால் அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லதங்காள் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று கூறினாள். உடனே அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து போய் மூலி அலங்காரியிடம் இந்த விஷயத்தை கூறினர். இதை கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்து நல்லதங்காள் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். மூலி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து, உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு போன செல்வம் எல்லாம் பத்தாது என்றாய் இந்த அரண்மனையையும் கொளுத்த பார்க்கிறாய் என்று சொல்லிவிட்டு கஞ்சி கொதித்துக் கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள். பானையில் உள்ள கஞ்சி எல்லாம் தரையில் சிதறியது. இதை பார்த்ததும் பசியில் இருந்த நல்லதங்காளின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வழித்து குடித்தனர். நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து தனது 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். பசியால் சாவதை விட பாழங்கிணற்றில் விழுந்து சாகலாம் என்று முடிவெடுத்து கிணற்றை தேடி நடந்தாள். அண்ணன் தேடி வந்தால் தன்னுடைய வழியை அவன் தெரிந்து கொள்வதற்காக போகிற வழியெல்லாம் ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள். நெடுந்தூரம் நடந்து சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை. அந்த காட்டில் சிலர் மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்ற நல்லதங்காள், எங்களுக்கு மிகவும் தாகமாக உள்ளது, பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டாள். அவர்களில் ஒருவன், இங்கிருந்து சற்று தூரம் நடந்தால் ஒரு கோவில் இருக்கும், அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கும் என்று வழியை காட்டினான். உடனே நல்லதங்காள் குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்ற சிறிது நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நல்லதங்காளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். அந்த சமயத்தில் தான் நல்லதங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அழையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்க
கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி அவள் அழுதாள். நல்லதங்காளின் குழந்தைகள் கிணற்றங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தூங்கி விழித்துவிட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தால் அவர்களுடைய கண்ணில் படுமாறு அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள். உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கிணற்றில் போட்டாள். இந்த சத்தம் கேட்டு நல்லதங்காளின் மூத்த மகன் விழித்து கொண்டான். அம்மாவிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். என்னை மட்டுமாவது தப்பித்து போக விடுங்கள் அம்மா, நம்முடைய வம்சத்தின் பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான். ஆனால் நல்லதங்காள் அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனையும் பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். கொஞ்ச நேரத்தில் நல்லதங்காலும் அவளின் 7 குழந்தைகளும் கிணற்று நீரில் மூழ்கி இறந்து மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான். எங்கு தேடியும் அவர்கள் இல்லை. உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்லதம்பி. நானே உடம்பு முடியாமல் படுத்துக் கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் உங்கள் தங்கையை சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட அழைத்தேன். ஆனால் அவர்கள் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் மூலி அலங்காரி. நல்லதம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னவற்றை நம்ப முடியவில்லை. உடனே அங்கிருந்த பணிப்பெண்களிடம் விசாரித்து நடந்தவற்றை அறிந்து கொண்டார். உடனே நல்லதம்பி தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் கிடந்த ஆவாரம்பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்லதம்பி. இங்கே மறுபுறம் நல்லதங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்து பயிர்கள் நன்றாக விளைந்தன. நாடு செழிப்படைந்தது. காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு காட்டின் வழியே வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டின் வழியாகத்தான் நல்லதம்பியும் தன்னுடைய தங்கை நல்லதங்காளை தேடி சென்று கொண்டிருந்தான். நல்லதம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். நல்லதம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் கூறினான். இருவரும் சேர்ந்தே அந்த ஆவாரம்பூவை பின்தொடர்ந்தே சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் எட்டி பார்த்தால் அங்கே நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லதம்பியும் கதறி அழுதனர். உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லதங்காலும் 7 குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் உயிரை விட்டார். இறந்த அனைவருக்கும் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மூலி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்று நினைத்து கொண்டு அவளுடன் அவளுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தான் நல்லதம்பி. பின் நல்லதம்பி மூலி அலங்காரியிடம், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் உடனே ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும். எனவே உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். இது பற்றி பேச உன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் உடனே வரச் சொல் என்று கூறினான். மூலி அலங்காருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்கள் அனைவரையும் பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்லதம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான். சரியான தருணத்தில் நல்லதம்பி திட்டம் போட்டது போல் போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது. அதில் சிக்கி மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்று நினைத்த நல்லதம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரை விட்டார். பச்சை ஆடை போர்த்திய வயல்களுக்கு மத்தியில் அர்ஜுனாபுரத்தில் தற்போது கோயில் கொண்டுள்ளாள் நல்லதங்காள். இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். கோவில் கருவறையில் நல்லதங்காள் சிலை இருக்கும். 7 குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கும். இங்கு நல்லதங்காளுக்கும் நல்லதம்பிக்கும் 2 கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் தான் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பொங்கல் விழாவின் போது நல்லதங்காளின் உறவினர் வழித்தோன்றலில் வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து வந்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த திருவிழா ஆண்டுதோறும் 4 நாட்கள் நடக்கிறது. அதன் பிறகு மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது. அவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்றவை இன்றும் உள்ளது. நல்லோர் தெய்வமாவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில்தான் நல்லதங்காலும் நல்லதம்பியும் வாழ்ந்த அரண்மனை கோவிலாக போற்றப்படுகிறது.